இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே அந்த நங்கூரம் தான். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். நம்பிக்கை தான் நமக்கு ரட்சிப்பையே கொண்டு வந்தது. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நம்பிக்கை வச்சீங்கல்ல, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருவாருன்னு சொல்லி நம்பிக்கை வச்சீங்கல்ல, அதனால தானே ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அதனால தானே சபைக்கு வர்றீங்க. எதுக்காக சபைக்கு வர்றோம்? ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் தேடுற கடவுள் என்னை கைவிடவே மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அவருடைய ஆத்தும நங்கூரமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு செய்தி டைட்டில் மறந்துடவே மறக்கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க கூடாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. That hope will not put us to shame. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? லேட் ஆகலாம், ஆனா லேட்டஸ்டா வரும். டைம் ஆகலாம், ஆனா டைம்லெஸ்ஸா கொடுப்பாரு. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் என்னைக்கோ ஆண்டவர் எனக்கு சொன்னது. அன்னைக்கு எனக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, தற்கொலைக்கு போன என்ன, மனைவி 6 மாசம் கை குழந்தையோடு தற்கொலைக்கு போன என்ன, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில 1998 நவம்பர் 12 தீபாவளிக்கு முந்தின தினம் நானே என் மனைவியும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் ஏன் வாழ்றேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியா நிக்கிறேன். நம்பிக்கை இல்லாம இருந்த என்ன மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மனுஷனை கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. ஏன்னா நான் நம்புறது இயேசு மேல.